யெகோவாயிரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம பாவத்தை குறித்து பேசுகிறோம். ஆனால் இந்த பாவத்திற்கான முதல் துவக்கம், அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய முதல் உறுப்பு என்று பார்த்தால் முதல்ல கண்கள் தான். ஏற்கனவே ஒரு பகுதியில் சரீர பிரகாரமான பாவங்கள்லேருந்து நம்மை பாதுகாத்து கொள்வது ஒவ்வொரு உறுப்பையும் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைய தினம் கண்கள் பற்றி பார்க்கலாம். மத்தேயு 6:22 பார்க்கும்போது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒளி கொடுக்க வேண்டிய கண்களில் ஏன் இருள் வருது? நமது பார்வை தான். நாம் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க வேண்டிய காரியங்களை பார்த்தால் கண்கள்னால உள்ள பாவத்தில் விழமாட்டோம். நமது கண்கள் பாவ காரியங்களை பார்க்கும்போது இருளாகுது. ஏவாள் கூட பார்வைக்கு இன்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கனியை பறித்து புசித்தாங்க. சிம்சோன் தனது வாக்கு தத்துவத்தை மறந்து ஒரு ஸ்திரீயின் அழகில் கண்ணுக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் கண் தவறான காரியங்களில் போகும்போது உங்கள் வாக்கு தத்துவம் கூட மாறி போயிடும். உங்கள் வாழ்க்கையை அது இருளாக்கும். அது மட்டுமல்ல, கண்களிலிருந்து தொடங்கக்கூடிய பாவம் இருதயத்தோடு போய் அதனோடு தொடர்பு கொண்டு உங்கள் சரீரம் முழுவதையும் இருளாக்கும். வேற எல்லா உறுப்பும் கூட ஒரு பாவத்திற்கு இடம் கொடுக்க சில செகண்டுகள் ஆகலாம். ஆனால் கண்ணானது அப்படி கிடையாது. ஒரே ஒரு நொடி தான். யோசித்து பாருங்க. தினமும் செல்ஃபோனில் என்ன பார்க்குறீங்க? ஒரு செகண்ட் பார்வையில் இச்சை செயல்படுதா? ஒரு செகண்ட் பார்வையில் தவறான தீர்ப்புகளை கொடுக்குறீங்களா? உங்கள் கண் எப்படி தேர்ந்தெடுக்குது, செயல்படுகிறது? உங்களை முழுவதும் இருட்டாக்குதா இல்லை வெளிச்சமாக்குதா? உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்க. உங்கள் கண்களின் பாவத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் தேவ கண்கள் நம்ம எல்லாரையுமே பார்க்கிறது. அவருக்கு மறைவானதென்று ஒன்றுமே இல்லை. நியாய தீர்ப்பில் நீங்கள் கண்டிப்பாக கணக்கு கொடுத்தாகணும். இந்த செகண்ட் நீங்கள் முடிவெடுங்க. என் கண்கள் வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானவைகளுக்காக என் கண்கள் பயன்படட்டும் அப்படின்னு உங்கள் முடிவை எடுங்க. ஏன்னா உங்கள் கண்கள் வெளிச்சமானால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் மாறும். சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.